அன்னி, ஏன்னே திராவிடம்னா சில பேர் வெறுக்கிறாங்க, ஏன்னே தந்தை பெரியாரை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, இல்லாத பொல்லாதே சொல்கிறாங்களே, ஏன்னே இப்படி பேசுகிறாங்க, பாவம் தானேன்னு அவர் ரொம்ப வயசான காலத்தில் கூட நமக்காக தானே பாடுபட்டார், ஏன்னே அவரை திட்டுறாங்க சொல்லுங்கண்ணே. அட்டே ஒரு குரூப்பு ஆரியர்கள்னு அவங்கள சொல்லுவாங்கடா. அவங்க கைபர் போலன் கணவை வழியாக உள்ளே பூந்து இந்தியாவுக்கு வந்து பல இடங்களில் தங்கி இங்கேயே செட்டிலாக ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஆடு மாடுகளெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து அப்போ என்ன பண்ணானுங்க, இங்கே இருக்கிறவங்களாம் ஒருத்தருமே வந்து ஆங்கில ஆட்சியெல்லாம் நடக்கும்போது ஆங்கில அறிவெல்லாம் பெருசாக இல்லை, படிக்க போகிறதில்ல, அதெல்லாம் பார்த்தானுங்க. சரி எங்கே போய் உட்காரலான்னு முடிவு பண்ணி எல்லாம் கோயில்லையும் பள்ளிக்கூடத்துலேயும் போய் உட்காந்து நல்லா ஆங்கிலம் படித்து நல்லா பெரிய பெரிய பதவிங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்கடா. அப்புறம் எல்லாரையும் வந்துட்டு அவங்க ஒரு என்ன பண்ணலாம், எப்படி எல்லாரையும் அடிமைப்படுத்தலான்னு பார்த்தா வேதம் படிக்காதவங்களை, பூஜை பண்ணாதவங்களை, பள்ளிக்கூடம் போகாதவங்களை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தரம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாடா. பிரம்மாவோடைய தலையிலேருந்து ஒருத்தன் பிறந்தான், தோல்லிருந்து ஒருத்தன் பிறந்தான், தொடையிலேருந்து ஒருத்தன் பிறந்தான், காலிலிருந்து ஒருத்தன் பிறந்தான்னு சொல்லிட்டு பேர் வச்சு அவங்களெல்லாம் இவன் தான் உயர் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் வந்து பாதத்தை தொட்டு கும்பிடணும், தொட்டு கூட கும்பிடக்கூடாது, எட்ட நிற்கணும், தீண்டாமை அப்படி இப்படின்ட்டு அது ரொம்ப பெரிய டாபிக்டா. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல. அடே அப்போல்லாம் பண்ணானுங்கடா. அதை வந்து பெரியார் அப்படிங்கிறவர் எதிர்த்தார். நீ ஆரியன்னா நான் திராவிடன்டா, நான் எதுக்குடா, நீ யாரா எங்களுக்கு வகை பிரிக்கிறது, நீ யார் எங்களுக்கு சாதி வைக்கிறது, நீ யார் எங்களை கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, கோயில் யார் கட்டுறது, நாங்கள் தானே கட்டித்தரோம், நீ மட்டும் உள்ளே போய் பூஜை பண்ணுவியா. பெரியார் வந்தாருடா. வந்துட்டு என்னடா அது உங்களுக்கு மட்டும் படிப்பு, மற்றவங்களுக்கெல்லாம் ஏன்டா படிப்பில்லை, எல்லோரும் ஒரே பிறப்பு தான்டா, பிறப்பால் எல்லோரும் மனிதர்கள் தான்டா, அப்படியா இப்படியான்னு பயங்கரமான புரட்சி சீர்திருத்தம்லாம் பண்ணார். பெண்களை ஒடுக்கிறது, ஜாதின்னு சொல்லிட்டு கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரித்து வச்சு கொடுமைப்படுத்துறது, தீண்டாமை, அது இதுன்னு இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு பயங்கரமாக பாடுபட்டார்ரா. அவர் சாகர வரைக்கும் பாடுபட்டார்ரா. அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு பயங்கரமாக கல்வியில் சிறந்து விளங்குது. தீண்டாமை ஒழிஞ்சிருச்சு. என்னடா கோயிலுக்குள்ளே மட்டும்தான் இன்னும் பிரச்சனை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, தமிழில் அர்ச்சனை பண்ணுறது, மற்ற எல்லாரும் அர்ச்சகராகலா அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்குடா. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நீ என்ன பண்ணுற, உன்னோட பிள்ளைங்க பசங்க இருந்துச்சுன்னா, பேரன் பேத்திங்க இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் போய் படிக்க வைடா. எல்லாம் படித்து பெரிய ஆளாகுங்கடா, நல்லா இங்கிலீஷ் பேசுங்கடா, நல்லா பெரிய பெரிய பதவியில் போய் உட்காருங்கடா. என்ன அப்போ தான் வந்துட்டு அதுதான் கல்வி தான் முக்கியம் அப்படின்னு பெரியார் கொண்டு வந்தார். கல்வி இல்லைங்கிறதுனால தானே எங்களை வந்து பாதத்தில் பிறந்தவன்னு சொல்கிற, சூத்திரர்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போராடினார். அவரை பிடிக்கலடா, அதனால தாண்டா அவங்களுக்கு அவர் பிடிக்கல, புரியுதா. இப்போ என்ன பண்ணுறது, நாம்ளே போய் பேசினா அது நல்லா இருக்காதுன்ட்டு நம்மள ஒருத்தனையும் விட்டு பேச வைக்கிறாங்க. அவனும் வந்து காசு வாங்கிட்டு பேசி தெரியுறாடா. என்னடா பண்ணுறது. அடே இதை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு கேள்வி, அது எப்பட்றா ஒரு ஆண், பிரம்மாங்கிறது ஆண்கிறாங்க, ஆண் முதல்ல குழந்தை பிறக்க வைக்கவே முடியாது ஒன்று. இன்னொன்று, தலையிலிருந்து எப்படா குழந்தை பிறக்கும், அதாவது முகத்திலிருந்து எப்படி குழந்தை பிறக்கும், தோல்லேருந்து எப்படா பிறக்கும், அடே ஐயோ தொடையிலேருந்து மட்டும் எப்படா பிறக்கும், காலிலிருந்து எப்படா பிறக்கும். கொஞ்சம் கூட அறிவியலுக்கு சம்மந்தமே இல்லாத, இயற்கைக்கு ரொம்ப மாறா, ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதை போய் நம்பிட்டு இருக்கிறாங்களேடா. அவனுங்களெல்லாம் தாண்டா போய் சாமி சாமின்னு போயிட்டு கும்பிட்றதும், கோயிலுக்கு போயிட்டு
சாமியை ஏதோ கல்லில் செஞ்சு வச்சுருக்கிற சாமியை கும்பிடாம இவனுகளை கும்பிட்டு வர்றதும். நீங்கள் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் சிரிப்பாடுங்கடா. ஏடா உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அதெல்லாம் சும்மாடா. சாமியும் கிடையாது, பூதம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்களா வழி வழியா, பல ஆயிரத்துக்கு காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சந்ததியர் வழி வழியாக வந்த சந்ததியர், அதாவது முருக கடவுள் இவங்களால சொல்கிறாங்களே, சிவபெருமானால சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள தெய்வமாக கும்பிட்றதுல அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் என்னடா அது? டேய், நான் உன்னை கேட்குறேன், நீ பதில் சொல்கிறேன், நீயே சொல்கிறேன். இப்போது பிரம்மாவுடைய பாதம், பிரம்மாவே தெய்வங்கிறாங்க, பிரம்மாவுடைய பாதத்தில் பிறந்தவங்க சூத்திரருங்கிறாங்க. சரிடா, எந்த கோயிலையாவது எந்த பிராமணராவது போய் எந்த சாமியோடைய பாதத்தையாவது தொட்டு கும்பிட்றாங்களாடா? அவங்களே சாமி பாதத்தை தொட்டு கும்பிட்றது கிடையாது. அப்படியே அப்படியே மேலே அப்படியே இருந்து தீபம் காட்டுறதெல்லாம் முகத்துக்கு மட்டும்தான் காட்டுவாங்க. கீழே வரைக்கும் காட்டுறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அது யாராவது ஒரு சிலர் செய்வாங்களோ என்னமோ அது தெரியல. அவங்களே அவங்க சொல்கிற சாமி இதுதான் சாமின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்கல்ல, அந்த சாமியோடைய பாதத்தை அவங்களே தொட மாட்டாங்கடா. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ஒரு 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 மாய வலையில் சிக்கிட்டு இருக்கணும்? ஏன் கட்டுண்டு கிடக்கணும்? சரியா? நல்லா யோசித்து பார்க்கணும். புரியுதா? அதாவது பகுத்தறிவு. அதனால தான் படித்தாதான் அதோட அறிவு வரும். படித்தா மட்டும் பத்தாது. சரியா? அறிவை பயன்படுத்தணும், சிந்திக்கணும். எப்படி முடியும், ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள். அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த தேர்தல் நடக்கிற நேரத்தில் ஏடிஎம்கேவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பாஜகவுக்கு பின்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் இதை ஒரு ஒரு விதிப்படி என்னமோ எழுதி வச்சு, அது என்னென்னமோ சாஸ்திரம் அது இதுன்னு சொல்கிறான். அவனுங்களாம் எழுதி வச்சுக்கிட்டதுரா. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? அது அவனுக்கு பண்ணது அவனுக்கு தான் அவனுக்கு கடைபிடிச்சிட்டு போகிறாங்க. அதை பற்றி நமக்கு என்ன? சரியா? நம்ம வேலையை பார்க்கணும், நல்லா படிக்கணும், முன்னேறணும், பெரிய பெரிய பதவியில் போய் நம்ம உட்காரணும், நல்லா ஆங்கிலம் பேசணும். சரியா? நம்மளுடைய திறமைகளை நம்ம வளர்த்துட்டு அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் நம்மளை படிக்க வைக்கிறாங்களோ அந்த அரசை பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம கவனமாக பத்திரமாக இருந்துக்கிற வழியை பார்க்கணும். சரியா? ஏடிஎம்கேவுக்கெல்லாம் ஓட்டு போட்டு பாஜகவுக்கெல்லாம் அதிக சீட்டு கொடுத்து அவங்களாம் உட்காந்துட்டாங்கன்னா நாளைக்கெல்லாம் குலத்தொழிலுக்கு போக சொல்லுவாங்க, படிப்பை குறைச்சிடுவாங்க, பள்ளிக்கூடத்தை மூடிடுவாங்க. நிறைய வடநாட்டில் நடக்கிற மாதிரி படிக்க விட மாட்டாளுடா. படிக்கிறது தான் பிரச்சனை அவனுங்களுக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்கள் படிக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. இந்தியா முழுக்க அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. அவங்க மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்களாம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அதனால் படிப்பு, கல்வி இதுதான் முக்கியம். சரியா? பார்த்து நடந்துக்கிட. நான் கூட என்னமோ நினச்சேன்னே, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்னு. அறிவுக்கண்ணை திறந்து விட்டுருக்கீங்கண்ணே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கடவுள்னு ஒருத்தர் எப்படி இருந்திருக்க முடியும்? மனுஷன் தோன்றி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சுங்கிறாங்க. எந்த மரத்தை சேர்ந்த கோயிலா இருந்தாலும் அது எப்ப கட்டினாங்கன்னா சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கோயிலுக்கு முன்னாடியே மனுஷன் தோன்றிட்டான். அப்போ மனுஷன் தான் இந்த கோயிலை கட்டி இருப்பான். அப்போ மனுஷன் தானே கடவுளை படைச்சிருக்க முடியும். கடவுளை எப்படி மனுஷனை படைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூட்டுக்குள்ள போய் வந்தார். ஆனா ஐயா பெரியார் அவர்கள் வேற இடத்துல இருந்து வர்றாரு. எல்லாரும் கல்வி கற்றுக்கணும், எல்லாருக்கும் சமமான மரியாதை வேணும், எல்லா ஜாதிக்காரங்களும் ஈக்குவல். இல்ல அதெல்லாம் முடியாதுங்க, ஜாதியை தூக்கி போடுங்க. ஜாதியெல்லாம் தூக்கி போட முடியாது. ஏன்? இல்ல அது மரத்திலேயே சொல்லிருக்குதுங்க. அப்படின்னா மரத்தை தூக்கி போடுங்க. ஐயோ மரத்தையெல்லாம் தூக்கி போட முடியாதுங்க. ஏன்? அது கடவுள் உருவாக்குனார். அப்படின்னா அந்த ஆளையும் தூக்கி வீசிருக்கிறார். அவன் இங்கிருந்து அங்க போயிட்டாரு. ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது. இதுக்கு என்ன தடையா இருக்குது? அதை பூரா தூக்கி போடு. குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த உயர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தா தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி